ஹாய் காய்ஸ். இன்னைக்கான வீடியோல முருகன் சாமிய மையமா வச்சு வரப்போற படங்கள பத்தி பார்க்க போறோம். இப்பலாம் கடவுள் புராண கதைகள அடிப்படையா கொண்ட படங்களோட அறிவிப்புகள் அதிகமா வருது. இந்த வீடியோவ பார்த்து லைக் பண்ணுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நம்பர் 1, சேயோன். இந்த படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன். படத்தோட இயக்குனர் சிவகுமார் முருகேசன். படத்தோட தயாரிப்பாளர் கமல்ஹாசன். ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலமா தயாரிக்கிறாரு. சேயோன் படத்தோட அறிவிப்பு பிப்ரவரி 16ஆம் தேதி 2026 வந்துச்சு. டீசர் பிப்ரவரி 17ஆம் தேதி வந்துச்சு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் உள்ளூர் கிராம மக்களால கடவுளா பாக்கப்படுற ஒரு மனித கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இந்த படத்துல பாக்யஸ்ரீ போஸ் அண்ட் ராஜ் பி ஷெட்டி நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறாரு. இந்த படம் 2027 ஜனவரில ரிலீஸ் ஆகும். நம்பர் 2, என்.டி.ஆர். திரிவிக்ரம். இந்த படத்துல ஜூனியர் என்.டி.ஆர். நடிக்கிறாரு. திரிவிக்ரம் இயக்குறாரு. பெரிய பட்ஜெட்ல உருவாகுற இந்த புராண படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த வருஷம் ஜூன் 29ஆம் தேதி வந்துச்சு. இந்த படத்தை ஹாரிகா அண்ட் ஹாசினி கிரியேஷன்ஸ் அண்ட் என்.டி.ஆர். தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் அனிருத். இந்த படத்தோட படப்பிடிப்பு 2026 பிற்பகுதியில இல்ல 2027 தொடக்கத்துல ஆரம்பிக்கும். இந்த படம் 2027 இல்ல 2028 ரிலீஸ் ஆகும். நம்பர் 3, தமிழ் முருகன். தனுஷ் டிவி என்ற தலைப்புல ஒரு போஸ்டரை வெளியிட்டாரு. இயக்குனர் யாரா இருப்பாருன்னு ரசிகர்கள் குழப்பமா இருந்தாங்க. நிறைய பேர் வெங்கட் பிரபு இல்ல வினோத் சோப்ரா தான் இயக்குனரா இருக்கலாம்னு நினைச்சாங்க. அப்புறம் டீசர் ஜூலை 10ஆம் தேதி வந்துச்சு. அந்த டீசர் ஒரு பழமையான புராண காவியத்தை வெளிப்படுத்துது. ஒரு பிரம்மாண்டமான படைக்கு முன்னாடி போர் யானை மேல அமர்ந்து வேல்ல ஏந்திட்டு ஒரு கம்பீரமான வீரனை காட்டிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் வெற்றிமாறன். இந்த படம் தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் இணையிற 5வது படம். இந்த படத்தோட இயக்குனர் வெற்றிமாறன்னு தெரிஞ்சோன எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு. இந்த படத்தை தனுஷோட ஒண்டர்பார் ஃபிலிம்ஸும் மைல்ஸ் கோவும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் சாய் அபியங்கர். அறிவுமதி எழுதின புத்தகத்தை அடிப்படையா வச்சு இந்த படத்தை உருவாக்க போறாங்க. இது தவிர ஜீவா முருகப்பெருமானோட பெருமைகளை மையமா வச்சு ஒரு பிரம்மாண்டமான புராண படத்தை பண்ண போறாரு. இந்த படத்துல அவரே நேரடியா முருகன் வேஷத்துல நடிப்பாரான்னு இன்னும் உறுதியா தெரியலனாலும் இந்த ப்ரோஜெக்ட்காக கதைகளை ரிசர்ச் பண்ற வேலையில அவரோட டீம் ஈடுபட்டுட்டு வருவதா அவரு உறுதிப்படுத்திருக்காரு. இந்த படத்தை அதிகாரப்பூர்வமா ஜீவா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கலாச்சார முக்கியத்துவமுள்ள இந்த ப்ரோஜெக்ட்காக ஆசீர்வாதம் வாங்க போனப்போ அறிவிச்சாரு. இந்த படத்தை அவரோட ட்ரீம் ப்ரோஜெக்ட்னு சொன்னாரு. இது தமிழ் சினிமால ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வா அமையும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அவ்வளவுதான் காய்ஸ். இதெல்லாம் தான் முருகன் சாமிய மையமா வச்சு வரப்போற படங்கள். நீங்க எந்த படத்துக்காக காத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல் சந்திப்போம்.